ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாட்கள் வந்து கம்மியாகிட்டே போகுது. இன்னையோட இன்னும் 10 நாள்ல வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவி வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. பட் மார்வல் ஃபேன்ஸ் வந்து இப்பவே இந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ரீசெண்டா கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து டெட்பூலுக்கும் உல்வரினுக்கும் ஒரு பெரிய ஸ்டாண்ட் கட் வச்சு ரெட் கலர் எல்லோ கலர் வெடி போட்டு ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்துருப்போம். ஏன் அந்த டெட்பூல் ஆக்டர் ரெனால்ட்ஸே வந்து ட்விட்டர்ல பார்த்துட்டு அந்த போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. கிரேஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு இந்த மூவிக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட்லயும் ஃபுல்லா சொல்லலாம். இங்க மார்வல் சைட்ல இருந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய டிவி ஸ்பாட்ஸ் ட்ரெய்லர்ஸ்ல படத்தோட லாஸ்ட் மார்க்கெட்டிங் புஷ்காண்டி முக்கியமான சில ஸ்பாய்லர்ஸ் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்து இன்னும் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும்னு. இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த டிவி ஸ்பாட்ல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டீசர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீசர் ஸ்டார்டிங்ல வந்து வேட் வில்சன் வந்து இப்படி வந்து அந்த விக்க மாற்றாருன்னு காட்டுறாங்க. சும்மா வந்து விக்க மேல அவர் வைக்கலைங்க, இவர் வந்து அதுலயே வந்து ஸ்டாபர் வேற அடிச்சுக்கிறாரு விக்கு பறந்துடக்கூடாதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து இந்த சாதாரண வேட் இருக்கார்ல, ஐ மீன் நார்மல் வேட், இவரை வந்து நான் வந்து சிட்டிசன் வேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கூப்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் அதான் பண்றாரு, வெளியே வந்து காமன் பீப்புளோட மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதான் அவர் அப்படி பண்றாரு. ஸோ இனிமேல் வந்து அவர் வந்து சிட்டிசன் வேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவில என்னதான் வந்து நிறைய எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் கேமியோஸ் வந்தாலும் இந்த படத்தை வந்து ஃபுல்லா கேரி பண்ணி போக போறது இந்த உல்வரினுக்கும் டெட்பூலுக்கும் இருக்கிற இந்த கெமிஸ்ட்ரி தாங்க. ஒரு சில்லியா தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போற காரணம்லாம். பட் ஆனா வந்து இந்த இன்டராக்ஷனுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெட்பூல் வந்து தன்னோட அந்த சிட்டிசன் வேட் விக்கு கெட்டப் இருக்குல்ல, இதை பத்தி வந்து உல்வரின்ட்ட சொல்றாரு, நான் அந்த கெட்டப் போட்டேன்னா யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு. பட் அங்க வந்து உல்வரின் அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டுறாரு. ஏன்னா டெட்பூல் ஃபேஸ் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி. ஸோ நெக்ஸ்ட் சிட்டிசன் வேட் வந்து ஏதோ இந்தியன் ஃபேமிலியோட கார்ல போற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஒரு லிஃப்ட் கேட்டு கூட அவர் வந்து அந்த வேலைக்கு போகலாம். பட் ஆனா வந்து இதே ஃபேமிலி தான் வந்து அந்த டீசர் லாஸ்ட்லயே இருப்பாங்க. அவங்க கூட நம்ம டெட்பூல் 2ல பார்த்த அந்த பீட்டரும் இருக்காரு. பீட்டரும் சிட்டிசன் வேடும் வந்து எல்லாமே வந்து ஒரே கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்தியன் ஃபேமிலி கார்ல வேடு வரது வந்து மேக்ஸிமம் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கும். ஸோ இதே ஃபேமிலி வந்து இன்னொரு சீன்ல வந்து பீட்டர் வந்து இந்த மாதிரி வந்து சம்திங் கார் சேல்ஸ் பண்ற வேற மாதிரி இருக்கு. அங்க இது பண்ணிட்டு இருக்கும் போது வந்து உல்வரின் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அங்க கூட வந்து டெட்பூல் வந்து டிஸ்னி கம்பெனியை வச்சு கலாய்க்கிறாரு. பட் அங்க ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும், அங்க இருந்து அந்த இந்தியன் பையன் வந்து அது உல்வரின் தானு சொல்லிட்டு கரெக்டா சொல்றான். எப்படி சொல்றான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மேபி வந்து அவங்க இருக்கிற அந்த யூனிவர்ஸ்ல வந்து உல்வரின் அப்படின்ற ஒரு ஹீரோ இருக்கிறது வந்து பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீன் வந்து ஃபாக்ஸ் யூனிவர்ஸ்ல நடக்கிற சீனா கூட இருக்கலாம். அந்த சீன்ல உல்வரினும் டெட்பூலும் ரெண்டு பேருமே வந்து மேல இருந்து கீழே விழுறது நம்ம கவனிக்கிறோம். மேபி வந்து ஏதோ ஒரு போர்ட்டல் வெளியே வந்துட்டு அந்த போர்ட்டல் வந்து மேல திறந்ததுனால கீழே விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கதான் அந்த பையன் வந்து தட்ஸ் உல்வரின்னு சொல்றான். டெட்பூல் ஆமா அது உல்வரின் தான், டிஸ்னி வந்து இவனை வந்து திரும்ப கொண்டு வந்துட்டாங்க, இனிமேல் அவன் வந்து 90 வயசு ஆகிற வரைக்கும் வந்து அவனை வச்சு படம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ஓகே, இந்த டீச்சரோட மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். லேடி டெட்பூலை வந்து இங்க காட்டுறாங்க. ஃபேஸ் காட்டல, பட் ஆனா வந்து ஃபுல் அந்த நெக் வரைக்கும் ரிவீல் பண்றாங்க. சாரி, லேடி டெட்பூலோட அந்த டீச்சர் வந்து ரிவீல் பண்றதை நிக்கிறங்க. இன்னொரு ஷாட்ல கிட்டத்தட்ட வந்து 4 டெட்பூல் சூட்ல வந்து நேரம் வராங்க. ஸோ மேபி வந்து ஒரு போர்ட்டல் கூட வந்து வரலாம். ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தரோட ஷூவை காட்டுறாங்க. அதில் பாத்தீங்கன்னா அந்த கவுபாயோட அந்த போடுவாங்களே ஷூ அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு க்ளோஸ் அப் ஷாட்ல அந்த கன் வைக்கிற சாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி ஸ்டைல இருக்கு. ஸோ இது வந்து மேபி வந்து கவுபாய் டெட்பூலோட வேரியண்டா இருக்கலாம். எஸ், கவுபாய் யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு டெட்பூல் வேரியன்ட். அதுக்கப்புறம் வந்து மேபி இன்னொரு 3 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து சின்ன பையன் டெட்பூலா இருக்கலாம், ஐ மீன் கிட் டெட்பூல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வேரியண்டா இருக்கலாம். இன்னொரு வேரியன்ட் கூட லீக் ஆயிருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதுல வந்து சமுராய் டெட்பூலும் ஒருத்தர். ஸோ ஜாப்பனீஸ் அந்த சமுராய் இருக்கார்ல, ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு வேரியன்ட் டெட்பூல். ஸோ உங்க வந்து நிறைய டெட்பூல் வேரியன்ட்ஸ் வந்து இந்த மூவில எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து லேடி டெட்பூல்ட்ட வருவோம். இப்போ வந்து மேல் டெட்பூல் நேம் பாத்தீங்கன்னா வேட் வில்சன். ஸோ இங்க வந்து லேடி டெட்பூலோட நேம் என்னன்னா வாண்டா வில்சன். இப்போ மேட்ரே வந்து இந்த கேரக்டரை வந்து யாரு பிளே பண்றாங்க தான் 3 பாசிபிள் ரீசன் இருக்கு. ஒருத்தர் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம டெட்பூல் ஆக்டர் ரயான் ரெனால்ட்ஸோட ரியல் லைஃப் ஒய்ஃப் இருக்காங்களே பிளேக் லிவ்லி, அவங்க வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கர் டெய்லர் ஸ்விஃப்டா வந்து இருக்கலாம். ஏற்கனவே இவங்க வந்து டேஸ்லர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தை வந்து பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரூமர் இருக்கு, எப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம டெய்லர் ஸ்விஃப்டும் பிளேக் லிவ்லி இருக்காங்களே ரயான் ரெனால்ட்ஸோட ஒய்ஃப், இவங்களும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கண்டிப்பா வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் இந்த படத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த ரீசெண்டா அந்த நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்டா யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஐ திங்க் அது வந்து ரயான் ரெனால்ட்ஸே வந்து ஒரு பொண்ணு விக்கு போட்டு பொண்ணு மாதிரி வந்து நடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெட்பூலும் உல்வரினும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்திருப்போம் முன்னாடி வந்து ஸ்பைடர்மேன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வளவுறது தெரியாம ஒவ்வொரு கைவிரலையும் வந்து ஒவ்வொரு பொசிஷன்ல போடல, அதை வந்து ஓட்டுற மாதிரி டெட்பூல் வந்து பண்ணி காட்டுறாரு. டெட்பூலுக்கு வந்து ஸ்பைடர்மேன் எக்ஸிஸ்டன் வந்து தெரிஞ்சிருக்கு. மேபி வந்து இந்த படத்துல கேமியோ கூட எதிர்பார்க்கலாம். ஸோ டீசர் லாஸ்ட்ல வந்து வேட் வில்சனோட விக்க கலாய்ச்சி வந்து வார்கடும் யோக்கியாவும் வந்து ஓட்டுறாங்க. அதுக்கு வந்து சிட்டிசன் வேட் வந்து இது வந்து சம்மர் பாலே ஆகியன்னு சொல்றாரு. ஸோ அந்த விக்கு நேம வந்து சொல்லி அதுக்கு என்ன டீட்டெயில்னு சொல்றாரு. சம்மர் பாலே ஆகியனா அந்த விக்கு கலரை குறிக்கும். நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளவா வந்து சீசனுக்கு வந்து ஹேர் கலர் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அது மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டில் தான் பண்ணுவாங்க. சம்மர் டைம்ல இந்த மாதிரி வந்து இந்த ரெட் ஷேட்னஸ் இருக்கிற மாதிரி வந்து கலரை வந்து ஹேர்ல வந்து டை பண்ணிப்பாங்க. இந்த சன் கிஸ்
மிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டெர்ம். ஸோ அது வந்து அந்த ஆரஞ்சு ரெட்டிஷ் ஃபீல்ல தரமா இருக்கும். அந்த கலரை வந்து ஹேர்ல வந்து டை பிடிப்பாங்க. ஸோ சம்மர் டைம்ல. ஸோ அதைத்தான் வந்து சிட்டிசன் வேர் வந்து டீட்டெயிலாக சொல்றாரு. இதோட இந்த டீசர் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 10 நாளும் நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து நெட்ல வந்து லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ரீசெண்டா கூட ஃபேன் ஸ்கிரீன்ல பார்த்து நிறைய பேர் இந்த படத்தை வந்து ஸ்பாய்லர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். நீங்க இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவிக்கு எவ்வளவு ஹைப்ல இருக்கீங்க? 1 to 100ல உங்க ஸ்கோர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.